கவனிச்சிங்கன்னா அது ஏன் எப்பவுமே ஒரு நேர்கோட்ல போறதில்லன்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த ஏற்ற இறக்கங்களுக்கு பின்னாடி ஒரு ரிதம் இருக்கு. இன்னைக்கு நாம அத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்படித்தான் ஒரு ஒழுங்கே இல்லாம மேலையும் கீழையும் போற மாதிரி தெரியும். ஆனா பாக்குறதுக்கு குழப்பமா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பேட்டர்ன், ஒரு அமைப்பு இருக்கு. அததான் நாம இப்போ புரிஞ்சுக்க போறோம். சரி, அந்த அமைப்புக்கு பேரு தான் மார்க்கெட் சைக்கிள், அதாவது சந்தை சுழற்சி. இது ஒன்னும் இல்ல, பொருளாதாரம் விரிவடைகிறதும் அப்புறம் சுருங்குறதும் மாறி மாறி வர்ற ஒரு தொடர்ச்சியான ரொம்ப இயல்பான ஒரு நிகழ்வு தான். ஓகே, இந்த சைக்கிளை நல்லா புரிஞ்சுக்க நாம இத 2 முக்கியமான கட்டங்களா பிரிச்சு பார்க்கலாம். அதுல முதல் கட்டம் தான் புல் ஃபேஸ், அதாவது காலை நிலை. இதுதான் விரிவாக்க காலகட்டம். புல் மார்க்கெட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதலீடுகளோட விலை தொடர்ந்து ஏறிட்டே இருக்கும். பொருளாதாரம் நல்ல வளர்ந்து வர்ற நேரம் இது. சொல்லப்போனா இது ஒரு நல்ல பலமான கோடைக்காலம் மாதிரி. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு கோடு தொடர்ந்து மேல் நோக்கி போகுது இல்லையா? இதுதான் புல் மார்க்கெட்டோட ஒரு கிளாசிக் உதாரணம். பொருளாதாரம் நல்லா ஃபுல் ஸ்பீட்ல இயங்கும்போது மார்க்கெட் இப்படிதான் இருக்கும். அப்போ ஒரு புல் ஃபேஸோட முக்கிய குணங்கள் என்னென்ன? 3 விஷயங்கள். 1, விலைகள் பொதுவா ஏறிட்டே இருக்கும். 2, இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பாசிட்டிவான மனநிலை, ஒரு நம்பிக்கை இருக்கும். 3, பொருளாதாரம் வளர்றதால மக்களோட செலவு செய்யறதும் அதிகமா இருக்கும். சரி, ஒவ்வொரு கோடை காலத்துக்கு அப்புறமும் ஒரு குளிர்காலம் வரும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு விரிவாக்கத்துக்கு அப்புறமும் ஒரு சுருக்கமான காலகட்டம் வரும். மார்க்கெட்ல நாம இதத்தான் பேர் ஃபேஸ், அதாவது கரடி நிலைன்னு சொல்றோம். பேர் மார்க்கெட்டுங்கிறது புல் மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். இதுல முதலீடுகளோட விலைகள் தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கும். பொருளாதாரம் கொஞ்சம் சுருங்கி மந்தமா இருக்கிற காலகட்டம் இது. இந்த டவுன்வர்ட் ட்ரெண்ட் பாருங்க, இதுதான் ஒரு பேர் மார்க்கெட்டோட உண்மையான நிலவரம். நம்ம முன்ன சொன்ன மாதிரி இது ஒரு நீண்ட குளிர்காலம் மாதிரி. வளர்ச்சி குறைஞ்சே பொருளாதாரம் கொஞ்சம் பின்னோக்கி போகும். அப்போ ஒரு பேர் ஃபேஸோட முக்கிய அடையாளங்கள் என்ன? இங்கேயும் 3 விஷயங்கள் இருக்கு. விலைகள் பொதுவா கீழ்நோக்கி போகும். இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பயம் அல்லது அவநம்பிக்கை பரவியிருக்கும். பொருளாதாரம் மந்தமா இருக்கிறதால மக்களோட செலவுகளும் ஜிடிபியும் குறையும். சரி, இப்போ இந்த 2 நிலைகளையும் நாம ஒன்னா வச்சு ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்போதான் வித்தியாசம் இன்னும் தெளிவா புரியும். இங்க பாருங்க, புல் மார்க்கெட்னா விரிவாக்கம், பேர் மார்க்கெட்னா சுருக்கம். ஒண்ணுல விலை ஏறும், இன்னொன்னுல இறங்கும். ஒன்னு நம்பிக்கைய குறிக்குது, இன்னொன்னு பயத்தை. சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. சரி, இந்த ஃபுல் ஃபேஸையும் பேர் ஃபேஸையும் ஒன்னா சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு முழுமையான மார்க்கெட் சைக்கிள் கிடைக்குது. இங்க பாருங்க, மார்க்கெட் மேல போகுது, அது புல் ஃபேஸ். ஒரு உச்சிக்கு போயிட்டு அப்புறம் கீழே இறங்குது, அது பேர் ஃபேஸ். திரும்ப ஒரு தாழ்வுக்கு வந்து மறுபடியும் மேல போக ஆரம்பிக்கும். இது ஒரு தொடர்ச்சியான அலை மாதிரி போயிட்டே இருக்கும். ஆக இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2 நிலைகள்ல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த சைக்கிள்கள், அதாவது சுழற்சிகள், மார்க்கெட்டோட ஒரு ரொம்ப இயல்பான அங்கம். இது நாம ஒரு பிரச்சனையா பார்க்காம இது மார்க்கெட்டோட அடிப்படை குணம்னு புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன விஷயம், நீங்க இந்த சீரீஸோட அட்வான்ஸ்ட் பகுதியை தொடர்ந்து ஃபாலோ பண்றீங்கன்னா நியூரல் டாரோட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சரி, அடுத்த பகுப்பாய்வுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த மார்க்கெட் சைக்கிள்களை பாதிக்கிற முக்கியமான பொருளாதார காரணிகள் என்னென்னு நாம விரிவா பார்க்கலாம்.